கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த கோரம்பள்ளம் குளமானது மிகப்பெரிய குளமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் தற்பொழுது உடைப்பு ஏற்பட்டு நகரப்பகுதிக்குள் செல்லக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை நீங்க முழுமையா சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து குளங்களும் நிரம்பி குளங்கள் மறுகால் பாய்கிறது. ஒரு சில குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் செல்கின்ற ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. குறிப்பாக நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக காயல்பட்டணத்தில் 932 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் பகுதியில் 679 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவாகியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 618 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியிருக்கிறது. இவ்வாறாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழையானது கிட்டத்தட்ட 100 300 600 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட காயல்பட்டத்தில் அதிகபட்சமாக 932 மில்லிமீட்டர் அளவு வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குளத்தை பொறுத்தவரையில் குளம் உடைப்பு ஏற்பட்டதும் தண்ணீர் செல்வதன் காரணமாக அங்கிருந்து செல்லக்கூடிய அந்தோனியாபுரம், அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், அங்கிருந்து தூத்துக்குடி ஊர் மாநகர் பகுதிக்குள் செல்லக்கூடிய PNT காலனி, டீச்சர்ஸ் காலனி மற்றும் அந்த பகுதி முழுவதுமாக பிரெயின் நகர் உள்ளிட்ட அந்த பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஏனென்றால் கடந்த 2015-16 ஆண்டில் ஏற்பட்ட இதே கோரம்பள்ளம் குளத்திலிருந்து தண்ணீர் மற்றும் காட்டாற்று வெள்ளம், அந்த கோரம்பள்ளம் குளத்தை பொறுத்தவரையில் காட்டாற்று வெள்ளம் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய அந்த காட்டாற்று வெள்ளமும் மழை உபரி நீரும் சேர்ந்துதான் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து மறுகால் பாய்ந்து அந்த நீரானது தூத்துக்குடி மாநகர், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் உள்ள அந்தோனியாபுரம் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைத்து பகுதியிலுமே இந்த மழை நீரானது செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அங்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக அங்கு மீட்பு பணிகளை அனுப்ப வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த நகர் பகுதி முழுவதுமாகவே இந்த மழைநீரானது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத கனமழையின் காரணமாக கோரம்பள்ளம் குளம் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு நீரெல்லாம் நகரப்பகுதிக்குள் செல்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.